அதாவது தைப்பூச திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாளில்தான் முருகப் பெருமான் வள்ளி பெருமாட்டியை திருமணம் செய்தார் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட முடிவுகளை இந்த தைப்பூசத்தில் எடுத்தீங்கன்னு வைங்களே, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் ஓரளவு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பை அல்லது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை கிள்ளி எறியக்கூடிய வாய்ப்பு இந்த தைப்பூசத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான தேதி குறிப்பிடுவது அல்லது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பெண் பார்க்கும் அல்லது வரன் பார்க்கும் படலங்களை இந்த நாளில் ஆரம்பிக்கிறது அல்லது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான திட்டங்கள் திருமண பேச்சுக்களை இந்த நாளில் துவங்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண சம்பந்தப்பட்ட அந்த திருமண தேதி தைப்பூசத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூசல் இல்லாத ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அனைவருக்குமே அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருந்தது அப்படின்னா அவருக்கு வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது நன்மையாக இருந்துகிட்டு இருக்குது.